அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எல்லா வெஜிடபிள்ஸும் காலியானால மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். எல்லா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு கூடயே சிக்கன் வாங்கி வந்திருந்தேன். க்ரீன் சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு கூடயே ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வீட்டில் காலி ஆகிடுச்சா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுட்டு க்ரீன் சிக்கன் தேவையான மசாலா ரசத்துக்கு தேவையானது எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் எல்லாமே வெட்டி குக்கர்லேயே தாளிச்சு விட்டுட்டேன். அப்போ தான் சீக்கிரமாக ரெடியாகும். 6 ஸ்கூப் லஞ்ச் கொடுத்துட்டு வரணும்ல, அதனால் க்ரீன் சிக்கன் ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில், வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து அவுட் கூட எப்படின்னு சொல்லி மறக்காமல் கம்மல் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடயே உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுட்டு நான் சைட்லேயே ரசமும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த க்ரீன் சிக்கன் கிரேவி மட்டும் செஞ்சாலே போதும், சாப்பாடு கூட போட்டு பெசன் சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் எங்களுக்கு எப்பவுமே ரசம் வச்சா தான் குட்டீஸ்க்கும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் சேர்த்து வச்சுட்டேன். ஆரிஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா புதினா நிறைய இருந்துச்சு சொல்லிட்டு புதினா துவையல் அரைச்சலான்னு சொல்லிட்டு புதினா கொத்தமல்லாம் போட்டு துவையல் அரைச்சிட்டேன். இன்றைக்கான லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாமா? சுட சுட சாப்பாடு கூடயே ரசம், புதினா துவையல், க்ரீன் சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நினச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மீன் பார்க்கலாம். பாய்.